திருப்பரங்குன்றத்தில் இறை தரிசனத்தை மேற்கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி திருக்கோயிலிலே பழனி ஆண்டவர் முருகன் அவர்களுடைய தரிசனத்தை கண்குளிர கண்டோம். அறுபடை வீடுகளில் ஒன்றான நம்முடைய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்றைக்கு தரிசனத்தை மேற்கொண்டோம். கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் என்று ஒரு வார்த்தை உண்டு. அப்படி காலத்தால் அழிக்க முடியாத கல்வெட்டாக இந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலுடைய வளர்ச்சி பணிகளில் பெருந்திட்ட வரைவு பணிகளை கடந்த ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் அனுமதி வழங்காமல் இருந்த இந்த பணிக்கு எக்ஸிஎல் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கி அதோடு திருக்கோயில் நிதியையும் சேர்த்து 400 கோடி ரூபாய் அளவில் பக்தர்களுக்குண்டான அடிப்படை தேவைகள் இறையன்பர்கள் வந்து செல்லுகின்ற போது நேர்த்தி கடனுக்காக இரவு தங்குவதற்குண்டான தங்குமிடங்கள், அர்ச்சகர்கள் மற்றும் திருக்கோயில் பணியாளருக்கென்று தனியாக தங்குமிடங்களை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய திருச்செந்தூர் முருகர் திருக்கோயில் ஒரு படை வீடு என்ற கணக்கிலே மேலும் 5 படைகளுக்குண்டான நம்முடைய பழனி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, திருத்தணி போன்ற அனைத்து இடங்களிலும் சுவாமிமலை ஆகிய 5 தெய்வங்களை இந்த திருக்கோயிலேயே பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். அறுபடை வீடுகளுக்கு செல்பவர்கள் இந்த ஒரு படை வீட்டிற்கு வந்தாலே அறுபடை வீடுக்குண்டான பலன் கிடைக்கும். இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 4602 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கை கண்டிருக்கின்றோம். அதேபோல் முருகனுடைய திருக்கோயில் என்று எடுத்துக்கொண்டால் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, வயலூர் முருகன், குன்றத்தூர், வடபழனி, அதேபோல் பாம்பன் திருக்கோயிலை பொறுத்தளவில் 38 ஆண்டு காலம் சட்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அந்த பாம்பன் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கை கண்ட ஆட்சி இந்த ஆட்சி. அந்த வகையிலே 166 திருக்கோயில்களுக்கு இதுவரையில் முருகர் திருக்கோயிலுக்கு மாத்திரம் திருப்பணிகள் நடந்து முடிந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 3ஆம் படை வீடான நம்முடைய பழனியில் ஆகஸ்ட் 2024 மற்றும் 25 ஆகிய 2 தினங்களில் போற்றுகின்ற வகையில் முருகனுக்கு மாநாடு நடத்திய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அதில் வெளிநாட்டை சார்ந்த 27 நாடுகளை சேர்ந்தவர் பங்கேற்றார்கள். அறிஞர் பெருமக்கள், முருக பக்தர்கள் போற்றி பாராட்டப்பட்டு 25 பேர்களுக்கு பொற்கிழிகள், அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது. அங்கே முருகனுக்குண்டான அவருடைய பழமையான நூல்களை மீண்டும் சுய பரிசோதனை செய்கின்ற அளவிற்கு ஆய்வரங்கள் நடத்தப்பட்டது. அங்கே முருகனை நேரடியாக காட்சிப்படுத்துகின்ற வகையில் 3D அமைக்கப்பட்டது. 1 நாள் 2 நாள் என்று அமைக்கப்பட்ட அந்த 3D 1 வார காலம் கடந்து 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த 3Dயை கண்டுகளித்தார்கள். ஏன் மற்றும் சொல்ல வேண்டுமென்றால் முருகனுக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதற்கு ஒன்றுதான். 60 வயதிற்கு மேல் 70 வயதிற்குள்ளான மூத்த குடிமக்களுக்கு அறுபடை வீடுகளும் கட்டணமில்லாமல் உண்ண உணவு, உடுக்க உடை, சிறப்பு தரிசனம், திருக்கோயிலுடைய பிரசாதங்கள் என்று 4015 மூத்த முன்னோடிகளுக்கு அறுபடை வீட்டிற்குண்டான பயணத்தை மேற்கொண்ட ஆட்சி இந்த ஆட்சி. அந்த வகையில் தமிழ்க்கடவுள் முருகர் போற்றுகின்ற தமிழ்க்கடவுள் முருகர் பக்கபலமாக இருக்கின்ற தமிழ்க்கடவுள் முருகர் எல்லா வகையிலேயும் திராவிட மாடல் ஆட்சிக்கு துணையாக இருக்கின்ற இந்த தருணத்தில் நானும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்காக பெரிதும் உறுதுணையாக இருக்கின்ற இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் இந்த திருச்செந்தூரை மீண்டும் ஒரு பெருந்திட்ட வரைவில் வாயிலாக திருக்கோயிலுக்கு உள்ளே வருகின்ற பாதைகள் சீரமைக்கப்பட்டு திருக்கோயிலுக்கு உள்ளே வருகின்ற அந்த கழிவுநீர் மற்றும் மழைக்காலங்களில் மழைநீர் கால்வாய்கள், அதேபோல் கார் பார்க்கிங் வசதி, அதேபோல் பெருந்திட்ட வரைவில் ஒரு பாலம் என்று திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அடுத்து முருகன் நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சி 2.0 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வருவார். இந்த பணிகள் எல்லாம் முருக பக்தர்களுக்கு நிறைவேற்றி தரப்படும். முருகன் பெருத்த மகிழ்ச்சியோடு இருப்பது இந்த ஆட்சியில்தான். ஆகவே முருகனை நம்பினோர் கைவிடப்படார். வெற்றி வாய்ப்பு சொல்லிட்டு வெற்றி வாய்ப்பு சொல்லிட்டு நான் தான் முருகர் எங்களோட ஏற்றாரு. முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இறை தரிசனத்தை மேற்கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக
அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி திருக்கோயிலிலே பழனி ஆண்டவர் முருகன் அவர்களுடைய தரிசனத்தை கண்குளிர கண்டோம். அறுபடை வீடுகளில் ஒன்றான நம்முடைய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்றைக்கு தரிசனத்தை மேற்கொண்டோம். கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் என்று ஒரு வார்த்தை உண்டு. அப்படி காலத்தால் அழிக்க முடியாத கல்வெட்டாக இந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலுடைய வளர்ச்சி பணிகளில் பெருந்திட்ட வரைவு பணிகளை கடந்த ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் அனுமதி வழங்காமல் இருந்த இந்த பணிக்கு எக்ஸிஎல் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கி அதோடு திருக்கோயில் நிதியையும் சேர்த்து 400 கோடி ரூபாய் அளவில் பக்தர்களுக்குண்டான அடிப்படை தேவைகள் இறையன்பர்கள் வந்து செல்லுகின்ற போது நேர்த்தி கடனுக்காக இரவு தங்குவதற்குண்டான தங்குமிடங்கள், அர்ச்சகர்கள் மற்றும் திருக்கோயில் பணியாளருக்கென்று தனியாக தங்குமிடங்களை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய திருச்செந்தூர் முருகர் திருக்கோயில் ஒரு படை வீடு என்ற கணக்கிலே மேலும் 5 படைகளுக்குண்டான நம்முடைய பழனி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, திருத்தணி போன்ற அனைத்து இடங்களிலும் சுவாமிமலை ஆகிய 5 தெய்வங்களை இந்த திருக்கோயிலேயே பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். அறுபடை வீடுகளுக்கு செல்பவர்கள் இந்த ஒரு படை வீட்டிற்கு வந்தாலே அறுபடை வீடுக்குண்டான பலன் கிடைக்கும். இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 4602 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கை கண்டிருக்கின்றோம். அதேபோல் முருகனுடைய திருக்கோயில் என்று எடுத்துக்கொண்டால் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, வயலூர் முருகன், குன்றத்தூர், வடபழனி, அதேபோல் பாம்பன் திருக்கோயிலை பொறுத்தளவில் 38 ஆண்டு காலம் சட்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அந்த பாம்பன் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கை கண்ட ஆட்சி இந்த ஆட்சி. அந்த வகையிலே 166 திருக்கோயில்களுக்கு இதுவரையில் முருகர் திருக்கோயிலுக்கு மாத்திரம் திருப்பணிகள் நடந்து முடிந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 3ஆம் படை வீடான நம்முடைய பழனியில் ஆகஸ்ட் 2024 மற்றும் 25 ஆகிய 2 தினங்களில் பார் போற்றுகின்ற வகையில் முருகனுக்கு மாநாடு நடத்திய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அதில் வெளிநாட்டை சார்ந்த 27 நாடுகளை சேர்ந்தவர் பங்கேற்றார்கள். அறிஞர் பெருமக்கள், முருக பக்தர்கள் போற்றி பாராட்டப்பட்டு 25 பேர்களுக்கு பொற்கிழிகள், அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது. அங்கே முருகனுக்குண்டான அவருடைய பழமையான நூல்களை மீண்டும் சுய பரிசோதனை செய்கின்ற அளவிற்கு ஆய்வரங்கள் நடத்தப்பட்டது. அங்கே முருகனை நேரடியாக காட்சிப்படுத்துகின்ற வகையில் 3D அமைக்கப்பட்டது. 1 நாள் 2 நாள் என்று அமைக்கப்பட்ட அந்த 3D 1 வார காலம் கடந்து 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த 3Dயை கண்டுகளித்தார்கள். ஏன் மற்றும் சொல்ல வேண்டுமென்றால் முருகனுக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதற்கு ஒன்றே ஒன்றுதான். 60 வயதிற்கு மேல் 70 வயதிற்குள்ளான மூத்த குடிமக்களுக்கு அறுபடை வீடுகளும் கட்டணம் இல்லாமல் உண்ண உணவு, உடுக்க உடை, சிறப்பு தரிசனம், திருக்கோயிலுடைய பிரசாதங்கள் என்று 4015 மூத்த முன்னோடிகளுக்கு அறுபடை வீட்டிற்குண்டான பயணத்தை மேற்கொண்ட ஆட்சி இந்த ஆட்சி. அந்த வகையில் முருகர், தமிழ்கடவுள் முருகர் போற்றுகின்ற தமிழ்கடவுள் முருகர் பக்கபலமாக இருக்கின்ற தமிழ்கடவுள் முருகர் எல்லா வகையிலேயும் திராவிட மாடல் ஆட்சிக்கு துணையாக இருக்கின்ற இந்த தருணத்தில் நானும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்காக பெரிதும் உறுதுணையாக இருக்கின்ற இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் இந்த திருச்செந்தூரை மீண்டும் ஒரு பெருந்திட்ட வரைவில் வாயிலாக திருக்கோயிலுக்கு உள்ளே வருகின்ற பாதைகள் சீரமைக்கப்பட்டு திருக்கோயிலுக்கு உள்ளே வருகின்ற அந்த கழிவுநீர் மற்றும் மழைக்காலங்களில் மழைநீர் கால்வாய்கள், அதேபோல் கார் பார்க்கிங் வசதி, அதேபோல் பெருந்திட்ட வரைவில் ஒரு பாலம் என்று திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அடுத்து முருகன் நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சி 2.0 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வருவார். இந்த பணிகள் எல்லாம் முருக பக்தர்களுக்கு நிறைவேற்றி தரப்படும். முருகன் பெருத்த மகிழ்ச்சியோடு இருப்பது இந்த ஆட்சியில்தான். ஆகவே முருகனை நம்பினோர் கைவிடப்படார். வெற்றி வாய்ப்பு சொல்லிட்டு வெற்றி வாய்ப்பு சொல்லிட்டு நான் தான் முருகன் எங்களோட ஏற்றாரு. சேவல் சத்தம் போட்டு